நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் தேசிய ஆசிரியர் தினம் மற்றும் வ.உ.சி பிறந்தநாளை முன்னிட்டு பழனியில் கண்விழி தானம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றன. பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று கடவுளுக்கு முன்பாக ஆசிரியர்களை வைத்து நாம் கொண்டாடுகிறோம். இத்தகைய ஆசிரியர்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள். மிக சிறந்த ஆசிரியராகவும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர். தனது வாழ்க்கை முழுவதையும் கல்விக்காகவும் இளைஞர்கள் நலனுக்காகவும் செலவிட்டுள்ளார். ஆசிரியராக பல்வேறு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியிருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் மாணவர்களுக்கு பிடித்தமான ஆசிரியராக அவர்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருந்துள்ளார். இவரை போல அனைத்து ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் வகையில் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அறிவித்து ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரிகளில் கொண்டாடி வருகிறோம். அதன்படி திண்டுக்கல் மாவட்ட பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனி நகர் காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் கொடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தார். கண்விழி தான பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ, மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக பழனி நகரின் முக்கிய வீதிகள் பேரணியாக சென்று மாணவர்கள் கண்விழி தானம் குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து 5/9/2024 1000 பேர் கண்விழி தானம் செய்யும் முகாம் நடைபெற உள்ளது. இந்த பேரணியில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார், நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையை சார்ந்த ரமேஷ், மாரிமுத்து, கோல்டன் கல்வி நிறுவனர் மாசிலாமணி, சமூக ஆர்வலர் கவிஞர் வைரபாரதி உட்பட 300க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவிகள் பங்கேற்றனர். உடன் பழனி நகர உதவி ஆய்வாளர் விஜய் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்.